கைஸ், நம்ம இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போறோம். இந்த ட்ராமா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ட்ராமாவோட ஒன்லைனர் என்னன்னா, ஹீரோயின் ஹீரோவோட அடாப்டர் சிஸ்டர். ஹீரோயினுக்கு சின்ன வயசுல அவங்களுடைய ஒரிஜினல் அப்பா அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. அதனால ஹீரோயின் சைக்கலாஜிக்கலா அஃபெக்ட் ஆயிருப்பா. இப்போ ஹீரோ தான் அவளுக்கு உலகமே வாழ்ந்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல தான் ஹீரோவோட அப்பா வந்துட்டு ஹீரோக்கு பிசினஸ் டீலுக்காக மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு பாக்குறாங்க அவங்களுடைய பார்ட்னரோட பொண்ண. ஆனா ஹீரோயினால இதை ஏத்துக்கவே முடியல. ஹீரோக்குமே பாத்தீங்கன்னா இந்த மேரேஜ்ல இஷ்டம் இருக்காது. ஏன்னா அவனுமே வந்துட்டு ஹீரோயினை லவ் பண்றான். ஹீரோ அவங்க அப்பா சொன்னதுக்காக அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டானா இல்லையா, இல்லாட்டி அவனுடைய லவ் ஹீரோயின் கிட்ட சொல்லி ஒன்னு சேர்ந்தானா இல்லையா அப்படிங்கறத மீதி ஸ்டோரியா இருக்க போது. சரி வாங்க நம்ம டிராமாக்குள்ள போலாம். டிராமாவோட ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு சின்ன பொண்ணா இருக்கிற நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் கையில ஒரு டெடி பொம்மையை வச்சுட்டு பயத்திலே நடுங்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கா. அவங்க அப்பா பாத்தீங்கன்னா ட்ரிங்க் பண்ணிட்டே சொல்லிட்டு இருக்காங்க, இங்க பாரு நீ இப்போ வளர்ந்துட்ட, நீ ஏன் பேச்சதான் கேக்குற, புரியுதா? உன் அம்மா பணக்காரனா பார்த்த ஒருத்தன் கூட ஓடி போயிட்டான், இதுக்கப்புறம் அவ வரமாட்டா, உன் அம்மா பண்ணதுக்கெல்லாம் நீ தான் வந்துட்டு ரீபே பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு பெல்ட்டை கழட்டி ஹீரோயினை அடிக்கலான்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயினோட அம்மா அங்க வந்துடுறாங்க. இதை பாக்குற ஹீரோயினோட அப்பாவுமே, ஹே நீ ஓடி தானே போன, இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க உடனே ஒரு பேக் நிறைய பணத்தை போட்டுட்டு என் பொண்ணு என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அவனுமே எனக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு ஹீரோயினை அவங்க அம்மா கூடயே அனுப்பி வச்சிடறான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினோட அம்மா வந்துட்டு ஹீரோயினை இப்போ அவங்க இருக்கிற வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா கோ ஃபேமிலியில மேடா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல. ஹீரோவோட அப்பாவுக்கு ஹீரோயினோட அம்மாவை பிடிச்சு போக ஹீரோவோட அப்பா வந்துட்டு ஹீரோவோட அம்மாவை டைவர்ஸ் பண்ணிட்டு அவங்க வீட்டுல மேடா வேலை பார்த்துட்டு இருக்க ஹீரோயினோட அம்மாவை மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அவங்க பொண்ணுமே வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து பிரிச்சு கூப்பிட்டு வந்துட்டாங்க. அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோடனே ஹீரோ கிட்ட தான் இன்ட்ரோ கொடுக்கறாங்க. இங்க பாரு, இவதான் உன்னோட லிட்டில் சிஸ்டர், நீ இவள நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை பிடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டு எனக்கு ஒன்னும் தங்கச்சி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ பிரசன்ட்ல தான் காட்டுறாங்க, ரெண்டு பேருமே நல்லா வளர்ந்துட்டாங்க போல. ஹீரோ சின்ன வயசுல ஹீரோயினை நீ எனக்கு தங்கச்சி இல்லைன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுருப்பான் இல்லையா, அதே மாதிரிதான் எப்பயுமே பெட்ல தள்ளி விட்டுட்டு இருக்கான். இதை கேட்டோன்னு ஹீரோயின்மே, அண்ணா நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவன் சொல்றான், இத்தனை வருஷம் ஐயோ நீ என்னை சாட்டிஸ்ஃபைட் பண்ணவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோயின் உடனே ஹீரோட முதுகு மேல ஏறி அவனோட கழுத்தை கடிச்சிட்டு இருக்கா. உடனே ராட்சசி விடுடி அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க, இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோட அப்பா உள்ள வந்துட்டு இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு போறாங்க. இப்போ ஹீரோயினோட அம்மாவுமே இறந்து போயிருப்பாங்க போல. ஹீரோட அப்பா வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இங்க பாரு நான் ஹீரோக்கு மேரேஜ் பண்ணி வைக்க போறேன், அவன் கிட்ட இருந்து நீ கொஞ்சம் தள்ளியே இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு இப்ப ஹீரோ தான் உலகமே வாழ்ந்துட்டு இருக்கா. அவனால இதை ஏத்துக்கவே முடியல. சின்ன வயசுல ஹீரோயினோட அப்பா வந்துட்டு ஹீரோயினை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதனால ஹீரோயின் வந்துட்டு கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப் ஆயிருப்பா. ஹீரோக்கு இப்ப மேரேஜ் ஆக போகுங்கிற விஷயம் தெரிஞ்சோடனே அவ கையில இருக்க கிளாஸ் எல்லாம் உடைச்சிட்டு அதை எடுத்து அவ கையை கீச்சிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஹீரோ வந்துட்டு உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அவ சொல்றா, இல்ல கிளாஸ் கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவ பாத்தீங்கன்னா உடஞ்ச கிளாஸ் மேலே நடந்து வந்திருப்பா. இதை பார்த்தோன்னே ஹீரோ உடனே பதறி போயிடுறான். சரி உனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்கு நான் மெடிசன் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போகும்போது ஹீரோயின் உடனே ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. நீங்க எங்கேயும் போகாதீங்க என் கூடயே இருங்கன்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றான், இங்க பாரு நீ இப்போ பெரிய பொண்ணா வளர்ந்துட்ட, நான் பையன் நீ பொண்ணு, இந்த மாதிரிலாம் ஹக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவ சொல்றான், ஏன் அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, நீங்க என்னோட பிரதர் தானே அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ சொல்றா, சரி டைம் ஆயிடுச்சு இல்ல, உன்னால நடக்க முடியாது, நானே உன்னை பெட்ரூம்ல கொண்டு போய் தூங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பெட்ல தூங்க வைக்கிறான். ஹீரோயின் ஹீரோ கிட்ட எப்பயுமே நீங்க என் கூடயே இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோமே நான் எப்பயுமே உன் கூடயே இருப்பேன்னு சொல்றான். ஹீரோ மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னா, நீ இந்த கோ குடும்பத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்பமே நான் உன்னை தங்கச்சியா ஏத்துக்கல, என்னால உனக்கு எப்பயுமே தங்கச்சியா பாத்துக்க முடியாது அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு இருக்கான். ஹீரோக்குமே வந்துட்டு ஹீரோயினா பிடிச்சிருக்கு, ஆனா அவன் வந்துட்டு வெளில சொல்லாம இருக்கான். ஹீரோயின் தூங்கி முழிச்சோடனே ஹீரோ எங்கன்னு சொல்லி கேக்குறா.
அப்போ அவங்க மேட் சொல்றாங்க இன்னைக்கு அவங்க ஃபியான்சி வராங்க, அவங்கள கூப்பிட போயிருக்காங்கன்னு சொல்றா. இதை கேட்டோன்னே ஹீரோயினோட ஃபேஸே வாடி போயிருது. கொஞ்ச நேரத்துல ஹீரோமே வந்துட்டு அவனுடைய ஃபியான்சியை கூப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கா. ஹீரோவோட ஃபியான்சி பேரு ஜியாங். ஜியாங் வந்துட்டு பேசிட்டே வந்துட்டு இருக்கா. இன்னும் நம்ம மேரேஜுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு, நிறைய ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ மேரேஜை பத்தியே பேசிட்டு வந்துட்டு இருக்கா. ஆனா ஹீரோ வந்துட்டு இது எதுக்குமே அவளை ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்க மாட்டா. அவ உடனே உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு கையை எடுத்துடுறான். ஹீரோ கையை எடுத்து விட்டோன்னா ஜியாங்க்கு புரிஞ்சிருது ஹீரோக்கு வந்து அவ மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு. ஹீரோயினே அங்க இருக்கிற சோஃபால தான் உட்கார்ந்துட்டு இருக்கா. ஹீரோயினை பார்த்தோன்னே ஹீரோ வந்துட்டு இவளை கண்டுக்காம அங்க போய் ஹீரோவை கேர் பண்ணி பாத்துக்க போயிட்டான். இதெல்லாம் பார்க்கும்போது ஜியாங்க்கு செம கடுப்பா இருக்கு. அவ கோவமா முறைச்சிட்டு ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் போற போக்குல ஜியாங்க இடிச்சு தள்ள அவ பொதக்கடின்னு கீழே விழுந்து கிடக்குறா. ஹீரோ ஜியாங்க கூட கண்டுக்காம அப்பயுமே ஹீரோயினை தான் கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே வந்து ஹீரோவோட அப்பா பார்த்துடுறாங்க. ஹீரோவோட அப்பா வந்து திட்டிட்டு இருக்காங்க, ஏண்டா உன்னோட ஃபியான்சி கீழே விழுந்து கிடக்குறா, அதை விட்டுட்டு இந்த எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கா, இவளை கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்க, அவ இந்த வீட்டோட மருமகளாக போறவ, அவளுக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுக்க கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் திட்டுறாங்க. இதை கேட்டோன்னு ஜியாங் உடனே நல்ல அம்மாய் நடிப்பு போட ஆரம்பிக்கிறா. அங்கிள் ஏன் அங்கிள் திட்டுறீங்க, அவ சின்ன பொண்ணு தானே, எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் தான் ஹீரோ கையை கொடுத்து அவளை தூக்கியே விடுறான். ஹீரோ சொல்றா அவ வேண்டே பண்ணல, தெரியாம தான் இது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு சர்வெண்ட்டை கூப்பிட்டு இவளுக்கு மெடிசன் போட்டு விட சொல்றா. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட நீங்க அந்த ஜியாங்க மேரேஜ் பண்ணிக்கிறது எனக்கு பிடிக்கல, நீங்க யாரையுமே மேரேஜ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிடுறா. இதெல்லாம் கேட்டோன்னே ஹீரோவோட அப்பாவுக்கு செமையா கடுப்பாகுது. அவங்க ஹீரோ கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு அவ இந்த வீட்டுல இருக்கிற ஒரு பொம்மை மாதிரி, அவளை நீ இந்த அளவுக்கு பேம்பர் பண்ணி பாத்துக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போதே ஹீரோ வந்துட்டு அவங்க அப்பா சொல்றது எதுவுமே கேட்காம ஹீரோனை போய் சமாதானப்படுத்த போறா. ஹீரோட அப்பா வந்துட்டு இவள ஒரு பொம்மை மாதிரின்னு சொல்லிருப்பாங்க இல்லையா, இதெல்லாம் கேட்டோன்னே ஹீரோயின் அழுக ஆரம்பிக்கிறா. ஹீரோ உடனே ஹீரோயினை சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறா. நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இந்த மேரேஜே பிசினஸ்க்காக மட்டும்தான் பண்ணியிருக்கேன், எப்பயுமே நீ தான் என்னோட ஃபேவரட் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கேட்டோன்னே ஹீரோயின் ரொம்பவே கோவப்படுறா. நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் நீ இந்த கல்யாணத்தை நிறுத்த மாட்டல்ல, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க தானே போற அப்படின்னு சொல்லி கேட்டு ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்கா. ஹீரோ உடனே ஹீரோயினை சமாதானப்படுத்துறதுக்காக அவளை தூக்கிட்டு செல்லமா தட்டுறான். ஏய் பேசாம இருக்கிறியா இல்ல எப்பயும் கொடுக்குற பனிஷ்மெண்ட்டை கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இதுக்கு ரெண்டு இந்த மாதிரி கொஞ்சிட்டு இருக்கதெல்லாம் இந்த ஜியாங் பார்த்து செம கடுப்பாயிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் சோஃபால உட்காந்து தூங்கிட்டு இருக்கும் போது அவளுக்கு சின்ன வயசுல அவங்க அப்பா அவளை போட்டு அடிச்சு டார்ச்சர் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் கனவு வந்து பதறி போய் எழுந்திருக்கிறா. அப்போ பக்கத்துல ஹீரோயினோட சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் தான் இருக்காங்க. அவங்க ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு மனநோய் இருக்கும் இல்லையா, அதுக்கு தான் டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருப்பா. டாக்டருமே உனக்கு எதுவும் இல்ல, நீ பழசெல்லாம் சீக்கிரம் மறந்துரு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு சாக்லேட் கொடுக்கற மாதிரி ஹீரோயினுக்கு சாக்லேட் கொடுத்து சமாதானப்படுத்துறான். அப்ப ஹீரோயின் சொல்றா, டாக்டர் ஒரு பர்சனால நான் ரொம்பவே கஷ்டப்படுறேன், நான் அப்போ உங்களை மறந்துறதா நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை மனசுல வச்சுதான் கேட்டுட்டு இருக்கா. அப்போ டாக்டருமே ஆமா உன்னை ஏதாவது கஷ்டப்படுத்துச்சுன்னா நீ அதை மறந்துறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றாங்க. தென் ஹீரோ சோஃபால தூங்கிட்டு இருக்கும் போது ஹீரோயின் வந்துட்டு ஹீரோக்கே தெரியாம கிஸ் பண்றா. ஆனா ஹீரோ அப்ப கண்ணு முழிச்சு பாத்துடுறா. ஆனா அவன் எதுவுமே சொல்லாம இருக்கான். இப்போ ஜியாங்கும் ஹீரோவும் அவங்களோட வெட்டிங்க்கு ட்ரெஸ் எடுக்க தான் வந்திருக்காங்க. இந்த ஜியாங் வந்துட்டு ஆல்ரெடி வெட்டிங் ட்ரெஸ் செலக்ட் பண்ணி வச்சிருக்கா போல. அங்க இருக்கிற ஸ்டாஃப் கிட்ட என்னோட ட்ரெஸ் கொடுங்க, நான் ட்ரையல் பார்க்கணும்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு அந்த ஸ்டாஃப் சொல்றாங்க, உங்க ட்ரெஸ் மட்டும் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு மேடம், கொஞ்ச நேரம் இருங்க, நான் வந்துட்டு தேடி கண்டுபிடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றா, ஏன் உனக்கு அந்த ட்ரெஸ்ஸே தான் போடணுமா, வேற ஏதாவது ட்ரெஸ்ஸை ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதானே அப்படின்னு சொல்றான். ஜியாங்குமே இதை கேட்டோன்னா வேற ட்ரெஸ் ட்ரையல் பார்க்க போயிடுறா. அப்ப ஹீரோ வந்துட்டு அங்க ஒரு டெடி இருக்கதை நோட் பண்றான். இந்த மாதிரி டெடி எப்பயுமே ஹீரோயின் தான் வச்சிருப்பான்னு சொல்லிட்டு பார்த்தா ஹீரோயின் தான் வந்துட்டு ஜியாங்கோட வெட்டிங் ட்ரெஸ் போட்டுன்னு பார்த்துட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து இந்த ஜியாங்குமே அங்க வந்துடுறா. ஜியாங்கோட வாய்ஸ் கேட்டோன்னா ரெண்டு பேருமே பேசாம ட்ரையல் ரூம்குள்ளே இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு சரி நீ இங்கே இரு, நான் வெளில போறேன்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோயின் வந்துட்டு பின்னாடி இருந்து ஹக் பண்ணிக்கிறா. நீங்க போகாதீங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்பன்னு பார்த்து ஸ்டாஃப் ஓபன் பண்ணி பார்க்க இவங்க ரெண்டு பேரும் இந்த லட்சணத்துல இருக்கிறத பார்த்தோன்னே ஜியாங் கிட்ட உள்ள ஆள் இருக்காங்க, நீங்க வேற ட்ரையல் ரூம் போங்க மேம் அப்படின்னு சொல்றாங்க. உள்ள இதுக்கு ரெண்டும் இன்னும் ரொமான்ஸ் பண்ணிட்டு தான் இருக்குது.
ஜியாங்க்கு ஒரு டவுட்டா இருக்கு. அவ உடனே உள்ள யார் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. உள்ள இருந்து எந்த சத்தமும் வராம இருக்கு. இவளுக்கு டவுட் வந்து இவளே அந்த ட்ரையல் ரூம் ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்துடுறா. இவ ஹீரோயின் இவளோட வெட்டிங் ட்ரெஸ் போட்டுக்கத பார்த்தோன்னே இவ செமையா கடுப்பாய் ஹீரோனை அடிக்க போறா. என்னோட ட்ரெஸ் அடி போட்டிருக்க, நான் உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வரும்போது ஹீரோ அதை ஸ்டாப் பண்ணிடுறான். ஹீரோ சொல்றா, இங்க பாரு, உனக்கு இந்த ட்ரெஸ் வேண்டாம், இதை விட உனக்கு ஒரு சூப்பரான ட்ரெஸ் நான் உனக்கு வாங்கி தரேன், இதை கழட்டி அவளோட மூஞ்சிலே தூக்கி வீசிரு அப்படின்னு சொல்றான். ஹீரோ அதுக்கப்புறம் ஜியாங்க தான் மிரட்டுறான். இதுக்கப்புறம் என்னோட சிஸ்டர் கிட்ட இந்த மாதிரி மோசமா நடந்துக்கிற வேலை வச்சுக்காத, உன்னை கொன்னே போட்டுவேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறான். தென் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே ஒன்னா உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவோட அப்பா வந்துட்டு ஜியாங் கிட்ட என்கேஜ்மெண்ட் விஷயமா பேசிட்டு இருக்காங்க. உங்க அப்பாவை சீக்கிரம் வர சொல்லு, நம்ம ஒரு டேட் பிக்ஸ் பண்ணலாம் என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்ல, இதை கேட்டோன்னே ஹீரோயின் டக்குன்னு கையில வச்சிருந்த ஸ்பூனை கீழே போட்டுறாங்க. இதை பார்த்தோன்னே இந்த ஜியாங்குமே நல்லவா நடிப்பு போட ஆரம்பிக்கிறா. அவளுக்கு அந்த மீட்டை கட் பண்ண தெரியல போல, நான் உனக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவள் பிளேட்டாவை கொடுக்க, இதை பாக்குற ஹீரோவோட அப்பா வந்துட்டு ஹீரோனை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு பெரிய பொண்ணா இருக்க, உனக்கு எப்படி சாப்பிடணும் கூட தெரியல, அந்த பொண்ணு பார்த்தியா எவ்வளவு பொறுப்பா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங்க ரொம்பவே பாராட்டுறாங்க. இதெல்லாம் கேட்கும் போது ஹீரோயினுக்கு செம கடுப்பா இருக்கு. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு போனதுக்கு அப்புறம் இந்த ஜியாங் வேணுட்டே வந்து ஹீரோயின் கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்கா. ஹீரோக்கும் எனக்கும் தான் மேரேஜ் ஆக போகுது, உன்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சொல்றா, மேரேஜுக்கு லவ்ங்கிறது ரொம்ப முக்கியம், ஹீரோக்கு உன் மேல லவ்வே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே ஜியாங் வந்துட்டு நக்கலா சிரிக்கிறா. எங்க ரெண்டு பேத்துக்குள்ள லவ் இருந்தா என்ன, இல்லைன்னா உனக்கு என்ன, உன்னோட ரிலேஷன்ஷிப் ஹீரோட ரிலேஷன்ஷிப் என்ன, நீங்க ரெண்டு பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டர் தானே, என்ன பண்ணாலும் சரி உங்களோட ரிலேஷன்ஷிப்பை மாத்தவே முடியாது, ஹீரோ உனக்கு கிடைக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கேட்டோன்னே ஹீரோயினுக்கு செமையா கோவம் வந்துருச்சு. அவங்க கிளாஸ உடைச்சு அவங்களோட கைய அவங்களே கிழிச்சுக்கிறாங்க. கைய கிழிச்சுக்கிட்டது மட்டும் இல்லாம, ஐயோ அம்மா கைய வலிக்குதே அப்படின்னு சொல்லி கத்த, ஹீரோ உடனே பதறி போய் ஹீரோயினை தூக்கிட்டு போயிடுறான். அவன் தூக்கிட்டு போகும்போது ஹீரோயின் ஜியாங்க பார்த்து வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கா. ஹீரோ எனக்கு தான், என்கிட்ட இருந்து அவனை பிரிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. பாக்குற ஜியாங்குமே, நான் உன்னை குறைச்சு மதிப்பிட்டுட்டேன், அடுத்த டைம் பாரு நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி அவ மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு கட்டு போட்டு விட்டுட்டு சொல்லிட்டு இருக்கான், எதுக்காக நீ தேவையில்லாம உன்னோட கையை கிழிச்சு உடனே நீயே ஹர்ட் பண்ணிக்கிற, நீ என்ன பண்ணாலும் சரி இந்த மேரேஜை கேன்சல் பண்ண முடியாது, நான் அவளை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு கோவம் வந்துருது. அவ ஹீரோ போட்டு அடி அடி நடிக்கிறா. இவன் உடனே ஹீரோயினை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீ எதுக்கும் கவலைப்படாத, ஃபியூச்சர்ல நான் கண்டிப்பா உன் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். தென் ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது அவளுக்கு கெட்ட கெட்ட கனவா வருது. ஹீரோ வந்துட்டு ஜியாங்கா மேரேஜ் பண்ணிட்டு இவளை கழட்டி விட்டுட்டு அவ கூடயே போற மாதிரி எல்லாம் இவனுக்கு கனவு வருது. இவ முழிச்சோன்னு ஹீரோவை தான் பார்க்கலான்னு சொல்லிட்டு போறா. ஹீரோ வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கான். ஹீரோயின் அங்க போகாம இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒட்டி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோட அப்பா வந்துட்டு சீக்கிரமா நீ ஜியாங்கா மேரேஜ் பண்ணிக்கணும், அப்பதான் நம்ம பிசினஸ்க்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ போட்டு ரொம்பவே ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் கேட்டு செமையா டென்ஷன் ஆகுறா. அப்போ டாக்டர் சொன்ன விஷயத்தையுமே யோசிச்சு பாக்குறா. ஒரு விஷயம் உங்களை ஹர்ட் பண்ணுச்சுன்னா நீங்க அதை விட்டு கொடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு ஹீரோயின் அங்க இருந்து போயிடுறா. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோ வெளில வந்து பாக்குறான். பார்த்தா ஹீரோயின் அவளோட நெக்லஸை மிஸ் பண்ணிட்டு போயிருப்பா. அப்ப ஹீரோமே புரிஞ்சுக்கிறான் இங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே ஹீரோயின் கேட்டுட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயின் நேரா கிளம்பி அந்த டாக்டரை பார்க்க தான் வந்திருக்கா. ஹீரோயின் நல்ல குற்ற மலையில நனைஞ்சிட்டு வந்திருப்பா போல. அவ நடுங்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கா. டாக்டர் உடனே உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்றா, ஒரு முயலை ஒரு வீட்டுல தத்தெடுத்தாங்க, ஆனா அந்த முயலுக்கு அதுக்கான லவ் எப்பயுமே கிடைச்சதில்ல, இப்போ கிடைச்சலவுமே அந்த முயலோட கையை விட்டு போயிருமோன்னு பயமா இருக்கு, இதுக்கப்புறம் அந்த முயலோட நிலைமை என்ன ஆக போதோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளே நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. அப்ப டாக்டர் தான் சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அதான் உன்கிட்ட டெடி பொம்மை இருக்குல்ல, இந்த டெடி பொம்மை இருக்கிற வரைக்கும் நீ ஹாப்பியா இருக்கலாம், நீ எதை நினைச்சு கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்தி ஹீரோட வீட்டுக்கு தான் தூக்கிட்டு வந்திருக்கான். ஹீரோமே வந்துட்டு ஹீரோனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பான் போல. இவன் உடனே வேகமா போய் ஹீரோயினை வாங்கலான்னு சொல்லிட்டு போகும்போது டாக்டர் வந்து ஹீரோயினை தர மாட்டேங்கிறா. இவ என்னோட பேஷண்ட் தானே, நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவனே போய் ரூம்ல படுக்க வைக்கிறான். டாக்டர் வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க இதுக்கப்புறம் ஹீரோயினை ஹர்ட் பண்ற மாதிரி எதுவும் பண்ணாதீங்க, அவ குற்றமலையில பயத்தோட வீட்டுல வந்து உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா தெரியுமா, அவளுக்கு இடினா பயம், பயத்தையும் மீறி அவங்க வந்திருக்கானா அவ எந்த அளவுக்கு புண்பட்டிருப்பா, இதுக்கப்புறம் அதை அவளை ஹர்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு போறான். இங்க ஹீரோக்கெல்லாம் செம கடுப்பா இருக்கு, யாரு நம்ம கிட்டே வந்து ஹீரோயினை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு போறா அப்படிங்கிற மாதிரி நினைச்சு செமையா கடுப்பாயிடுறா.
நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு ஹீரோயினை பார்க்க டாக்டர் வந்திருப்பாங்க போல. ஹீரோயின் டாக்டர் கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு ஆசையா போகும்போது அங்க ஹீரோ வந்து தடுத்துறா. உனக்கும் அவனுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, இதுக்கப்புறம் நீ அவன் கிட்ட பேசக்கூடாது, எனக்கு நீ ப்ராமிஸ் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோயின் சொல்றா, நீங்க ஃபர்ஸ்ட் உங்க என்கேஜ்மெண்ட்டை பிரேக் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன், அது வரைக்கும் என்கிட்ட எந்த ப்ராமிஸும் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட தான் பேச போறா. ஆனா ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோயின் டாக்டர் கிட்ட பேசுறது பிடிக்கல. அவன் வந்துட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு, நான் உன்னோட அண்ணா சொல்றேன், நீ அவன் கிட்ட பேசுறது எனக்கு பிடிக்கல, அவன் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தானே, எது வந்தாலும் நானே உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு உள்ள போயிட்டு இருக்கான். அப்ப ஜியாங் வந்துட்டு சொல்றா, நீங்க இவ்வளவு தூக்கிட்டு எங்க போறீங்க, இன்னைக்கு என்னோட அப்பா வருவாங்க, நம்ம என்கேஜ்மெண்ட் பத்தி பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா இவ பேசுறத எதுவுமே கண்டுக்காம அவன் பாட்டுக்கு ஹீரோனை தூக்கிட்டு போயிடுறான். நேரம் ஹீரோனை தூக்கிட்டு வந்து பாத்ரூமுக்குள்ள தான் போடுறான். என்ன இப்பெல்லாம் நான் சொல்ற பேச்சு நீ கேட்கவே மாட்டேங்கிற, இப்படியே போயிட்டு இருந்தானே என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே இழுத்துட்டு தண்ணிக்குள்ள போயிடுறான். ரெண்டு பேருமே குளிச்சுட்டு வந்தோடனே மாறி மாறி அவங்களோட தலையை தோத்தி விட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை செடியூஸ் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்கா. ஹீரோவால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாம அவன் வந்துட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப சடனா ஹீரோ தூக்கத்துல இருந்து கண்ணை முழிக்கிறான். பார்த்தா இதெல்லாம் வந்து ஹீரோவோட கனவு தான். ஹீரோக்கே தெரியல நம்ம எதுக்கு இவ்வளவு அசிங்கமா கனவு கண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். எங்க டாக்டர் வந்துட்டு ஹீரோயினை பார்க்க தான் வந்திருக்கான். ஹீரோயினுக்கு டெடினா ரொம்ப பிடிக்கும்ல, அவ வச்சிருக்க டெடி பழசாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் புதுசு வாங்கி கொண்டு வந்து கொடுக்கறான் போல. அவன் ஹீரோவை வெறுப்பேத்துற மாதிரியே பேசிட்டு இருக்கான். இப்போ நீ வாங்கி கொடுத்த டெடிக்கு பதிலா இப்ப அவ ஏன் டெடியை வச்சுதான் விளையாட போறா, எல்லாத்துக்குமே ஒரு ரீப்ளேஸ் இருக்கும்ல, உனக்கு ரீப்ளேஸா இதுக்கப்புறம் நான் தான் வந்து ஹீரோனோட லைஃப்ல இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதை கேட்டோன்னு ஹீரோக்கு செமையா கடுப்பாயிருது. அவன் உடனே டாக்டர் போய் அடிக்க போறான். அப்பன்னு பார்த்து ஹீரோயின் அங்க வந்துடுறா. என்னாச்சு உங்களுக்கு, எதுக்கு நீங்க டாக்டர் அடிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ உடனே ஹீரோயின் இழுத்துட்டு உள்ள போயிடுறான். அவன் ஹீரோயின் கிட்ட கோவமா சொல்லிட்டு இருக்கான், எனக்கு நீ அந்த டாக்டர் கிட்ட பேசுறது பிடிக்கல, இதுக்கப்புறம் நீ அவன் கிட்ட பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, இது என்னோட லைஃப், என்னோட லைஃப்குள்ள நீங்க எதுக்கு இன்டர்ஃபியர் ஆகுறீங்க, நான் உங்ககிட்ட எவ்வளவோ டைம் கேட்டேன்ல, நீங்க அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க கூடாது, இந்த என்கேஜ்மெண்ட்டை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்களா, அப்ப நான் மட்டும் எதுக்கு இப்படி கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ உடனே ஹீரோயின் கிட்ட, நான் உன்னை ரொம்பவே லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீ எனக்கு மட்டும்தான், உன்னை யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன், நீ யார்கிட்டயுமே க்ளோஸ் ஆக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுக்குமே வந்துட்டு ஹீரோவை பிடிக்கும்ல, அதனால ரெண்டு பேருமே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் உட்காந்து செல்ல வாசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயினோட கையில லைட்டா கட் ஆயிருது. இதை பார்த்தோன்னே ஹீரோ பதறி போய் கேர் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயின்மே ஹீரோ இவ்வளவு பாசமா இருக்கான்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோ சொல்றான், இந்த லைஃப்ல நீ எனக்கு மட்டும்தான், உன்னை யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்றா, நீங்க தான் இந்த அளவுக்கு லவ் பண்றீங்கல்ல, அப்புறம் எதுக்கு நீங்க மேரேஜ் பண்ணிக்கணும், நீங்க இந்த மேரேஜ் நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு கண்டிப்பா நான் அவளை மேரேஜ் தான் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண போக ஹீரோயின் வந்துட்டு கோச்சிட்டு அங்கிருந்து போயிடுறா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் வந்துட்டு டாக்டர் கிட்ட தான் போன்ல பேசிட்டு வந்துட்டு இருக்கா. இது ஹீரோ பார்த்தானே போனை வாங்கிட்டு செமையா கடுப்பாயிரா. நான் தான் சொல்லியிருக்கேன்ல அவகிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போனை வாங்கி கீழே தூக்கி போட்டு உடைச்சிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினை எங்கேயுமே போகாம பிடிச்சு வச்சுட்டு, நீ எனக்கு தான், நீ அவன் கூட எப்பயுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் கடுப்பாயிரா, நீ எனக்குன்னு ஒண்ணுமே பண்ண மாட்டேன், நான் மட்டும் நீ சொல்றது கேட்கணுமா, எனக்குன்னு எந்த லைஃப் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தள்ளி விட்டுட்டு அவ அங்கிருந்து கோமா போயிட்டு இருக்கா. இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த ஜியாங் பார்த்து செமையா கடுப்பாயிடுறா. பாவம் அவளும் எவ்வளவுதான் தாங்கிட்டு இருப்பா. அவ உடனே கத்த ஆரம்பிக்கிறா, ஏண்டி அவன் உன்னோட அண்ணா அண்ணா தானே சொல்லிட்டு இருக்கா, அண்ணா கூட நீ இப்படிதான் எல்லாம் கூத்தடிச்சிட்டு இருப்பியா, உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா அப்படின்னு சொல்லி இவ திட்டுறா. இதை கேட்டோன்னே ஹீரோ அங்க வந்து ஜியாங்க திட்ட ஆரம்பிக்கிறா. அவ என்னோட சிஸ்டர், அவகிட்ட இப்படி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு போறா. ஜியாங் உடனே மிரட்ட ஆரம்பிக்கிறா, நீ என்கிட்ட இப்படி நடந்துட்டு இருந்தேனா நான் இந்த என்கேஜ்மெண்ட்டை பிரேக் பண்ணிடுவேன், உனக்கும் எனக்கும் மேரேஜ் ஆகாம போயிடும், அதுக்கப்புறம் உங்க பிசினஸ் நீங்க எப்படி நடத்துறீங்கன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறா. இதை கேட்டோன்னு ஹீரோமே, என்ன நீ என்ன மிரட்டுறியா, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்கிருந்து தூக்கிட்டு போயிடுறா. இதெல்லாம் கேட்டோன்னு ஜியாங்க்கு செமையா கடுப்பாயிருது. ஹீரோ உன்னை எப்படி நான் என் வேலைக்கு கொண்டு வரேன் பாரு அப்படிங்கிற மாதிரி இவ வில்லத்தனமா யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோ நேரா ஹீரோயினை தூக்கிட்டு வந்து ரூம்ல போட்டு அவளோட ஹேண்ட்ல எல்லாம் ஹேண்ட் கஃப் மாட்டி விட்டுட்டு
அவளோட கண்ணையுமே வந்துட்டு டைய வச்சு கட்டிடுறான். இப்பெல்லாம் நான் சொல்றதை நீ கேட்கவே மாட்டேங்கிற, உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கிச்சு கிச்சு மூட்டிட்டு இருக்கா. ஹீரோயினுமே ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான், அப்ப நான் சொல்றதெல்லாம் கேப்பியா, நான் சொல்ற மாதிரி ஒபே பண்ணி நடந்துக்குவியா, அப்புறம் நீ டாக்டர் கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ வந்துட்டு ரூம்ல இருக்கும்போது ஹீரோயின் வேணுட்டு ஹீரோவை செடியூஸ் பண்ற மாதிரி பேசிட்டு அவன் கூட வந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோவாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாம அவனுமே வந்துட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்பன்னு பார்த்து ஹீரோவோட அப்பா உள்ள வர சவுண்ட் கேக்குது. ஹீரோயின் வந்துட்டு ஸ்டாப் பண்றான். ஆனா ஹீரோ அப்பயுமே கேட்காம ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க சவுண்ட் வெளில கேட்டோன்னா ஹீரோவோட அப்பாவுமே இந்த ரூம்ல யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே உள்ள வராங்க. உள்ள ஹீரோவும் ஹீரோயின் இருக்கிறத பார்த்தோன்னா அவங்க அப்பா எங்க, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே எதுவுமே தெரியாத மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே உட்காந்து டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஹீரோ வேணுட்டே வந்துட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சு விளையாண்டுட்டு இருக்கான். ஹீரோ அப்பா சொல்றாங்க, நீ சீக்கிரமா வந்துட்டு ஜியாங்க மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை பார்த்துட்டு, இங்க பாரு, என் பையனுக்கு மேரேஜ் ஆக போகுது, இதுக்கப்புறம் உன்னை நீயே பாத்துக்கணும், சும்மா எல்லாத்துக்குமே என் பையனை டிபெண்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. ஹீரோயினுக்கு இதை கேட்டோன்னா ரொம்பவே கஷ்டமாயிருது. ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட பேசுறான். அப்பா, எனக்கு இந்த மேரேஜ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல, எனக்கு ஹீரோயினை தான் பிடிச்சிருக்கு, நீங்க அவளை மேரேஜ் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி கேட்க இதை கேட்டோன்னே ஹீரோட அப்பா செமையா கடுப்பாயிடுறாங்க. நீ ஜியாங்க மேரேஜ் பண்ணாதான் நம்ம பிஸ்னஸ் பேங்க்ரப்ட் ஆகாம தப்பிக்கும், நீ ஜியாங்க தான் மேரேஜ் பண்ணணும், அது மட்டும் இல்லாம ஹீரோயினை நீ தங்கச்சியா தானே பாக்குற, அவளை ஏதோ நீ சின்ன வயசுல பொம்மை மாதிரி வச்சு விளையாண்டுருப்பேன்னு நினைச்சேன், இப்ப நீ அவளே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க, அவளால உனக்கு ஒரு பைசா கூட பிரயோஜனம் கிடையாது, நான் சொல்ற மாதிரி தான் நீ நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. ஹீரோக்குமே இப்ப வேற வழி இல்ல, அதனால அவன் நேரா இப்போ ஜியாங்க தான் பார்க்க வந்திருக்கான். ஜியாங் கோச்சிட்டு போயிருப்பா இல்லையா, இப்போ அவகிட்ட சாரி கேட்க தான் வந்துட்டு ஹீரோட அப்பா அனுப்பி வச்சிருப்பாங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோயின் கிட்ட இருந்து போன் கால் வர ஹீரோ அட்டன் பண்ணலான்னு போறான். ஆனா ஜியாங் வந்துட்டு ஹீரோவை போன் பேச விடாம போனை வாங்கி வைன் கிளாஸ்குள்ளே போட்டுறா. இதுக்கப்புறம் எந்த காலும் வராது, நம்ம பீஸ்ஃபுல்லா பேசலாம்னு சொல்லிட்டு ஹீரோ கால் பண்ணி எடுக்காதனால ஹீரோயினை வந்துட்டு நேரா ஹீரோ பக்கம் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறா. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்து பேசிட்டு இருக்கதை பார்த்தோன்னா அவ செமையா கடுப்பாயிரா. நீ என்ன சொன்ன, நீ இவளை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன, இப்ப என்ன மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக தானே இவகிட்ட இருந்து பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இவ கூட சண்டை போட்டுட்டு கோவமா அங்க இருந்து வெளில போயிடுறா. ஹீரோ சமாதானப்படுத்துறதுக்கு பின்னாடியே போறான். அப்போ டாக்டர் வந்து தடுத்துறான். நீ அவளை ஏன்டா இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்க, உன்னாலதான் அவ ரொம்பவே கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஹீரோ இதை கேட்டோன்னு கோவமாய் டாக்டரை அடிக்கிறா. ரெண்டு பேருமே மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோயின்மே, இங்க பாருங்க, டாக்டரை அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, அவங்க என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை கூப்பிட்டுட்டு வெளில போயிடுறா. இங்க நடந்த எல்லா பிரச்சனையுமே இந்த ஜியாங் போன் பண்ணி ஹீரோவோட அப்பா கிட்ட சொல்ல ஹீரோவோட அப்பா உடனே ஹீரோவை மட்டும் தூக்கிட்டு வந்து ஆளை வச்சு அடிக்க வைக்கிறாங்க. ஹீரோ அடி வாங்கிட்டு இருக்கும் போது அங்க டாக்டர் வரா. அவன் வந்து ஹீரோவோட அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி ஜியாங்க மேரேஜ் பண்ணிக்காத ரீசனே காரணம் ஹீரோயின் தான், ஹீரோயினை பேசாம நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், இப்ப ஹீரோக்கு வேற ஆப்ஷனே இல்லாம ஜியாங்க மேரேஜ் பண்ணி தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவன் ஐடியா கொடுத்துட்டு இருக்க இதை கேட்டோன்னு ஹீரோ செமையா கடுப்பாயிடுறான். ஹீரோவோட அப்பாவுமே இந்த ஐடியா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல இந்த ஜியாங்கும் டாக்டர் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஜியாங் கேட்கற, நீ எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க, ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க டாக்டர் சொல்றான், ஆமா எனக்கு ஹீரோயினும் பிடிக்கும் தான், இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு, நான் அந்த கூ ஃபேமிலியை பழி வாங்கணும், முக்கியமா ஹீரோவை பழி வாங்குறதுக்கு தான் ஹீரோயினை அவங்க கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. டாக்டர் வந்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா இருக்க போட்டோவை கட் பண்ணிட்டு இருக்கான். சீக்கிரமாவே உங்க ரெண்டு பேர்த்தையும் ரிவெஞ்ச் எடுக்க சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்துறேன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்ற, ப்ளீஸ் தயவு செஞ்சு இது மாதிரிலாம் பண்ணாதீங்க, நீங்க பண்றது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்ல இதை கேட்டோன்னு ஹீரோ சொல்றான், ஆல்ரெடி என்னோட ஹார்ட் ரொம்பவே வடிஞ்சு போயிருக்கு, தயவு செஞ்சு நீ இப்படி சொல்லாத அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் அவனை தள்ளி விட்டுட்டு வெளில போயிடுறா. அவளை சமாதானப்படுத்திக்கிறா. அவங்க உன்னோட அண்ணா மட்டும்தான்,
நீ அவங்களோட ஒய்ஃபா இருக்கலாம், நீ எப்படி ஆசைப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே வந்துட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்துட்டு இந்த ஜியாங் வேற வேணுட்டே வந்துட்டு ஹீரோயினை வெறுப்பேத்திட்டு இருக்கா. எனக்கும் ஹீரோக்கும் கூடி சீக்கிரத்துல மேரேஜ் ஆக போகுது, நீ என்ன எப்ப அண்ணின்னு கூப்பிடுவ, அதுக்குதான் நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு செம்மையா இரிட்டேட் ஆகுது. அவ அங்கிருந்து போயிடுறா. நெக்ஸ்ட் சீன்ல டாக்டர் வந்துட்டு ஹீரோயினோட மேரேஜ் விஷயமா பேசுறதுக்காக வந்திருக்காங்க. இவங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயின்மே அங்க சாப்பிடறதுக்கு வரா. அப்ப ஹீரோயின் சடனா மயக்கம் போட்டு விழுக ஹீரோ உடனே பதறி போய் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு தூக்க வரா. அதுக்குள்ள இந்த ஜியாங் ஸ்டாப் பண்ணிடுறா. நீங்க எங்க போறீங்க, அவளை பாத்துக்கதான் டாக்டர் இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ ஜியாங்க தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை தூக்கலான்னு சொல்லிட்டு போறான். ஆனா அதுக்குள்ள டாக்டர் வந்து பாத்துறாங்க. ஹீரோ வந்துட்டு ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறான். ஹீரோயின் இங்க வரதுக்கு முன்னாடி ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணிருப்பான். நீ எங்கேயும் போகாத, நீ ஏன் கூட தான் இருக்கணும், நீ அந்த டாக்டரை மேரேஜ் பண்ணிக்க கூடாது, இந்த உலகம் வெளியில எவ்வளவு டேஞ்சர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஒரு சங்கிலியால கட்டி போட்டு தான் கூடயே வச்சுக்கணும்னு சொல்லி பாக்குறான். ஹீரோயின்மே உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ ஃபோர்ஸ் பண்ணி ஹீரோயினை கிஸ் பண்றா. ஆனா ஹீரோயினுக்கு இது பிடிக்காம ஹீரோவை தள்ளி விட்டுறான். நெக்ஸ்ட் சீன்ல டாக்டர் வந்துட்டு ஹீரோவோட அப்பா கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. நான் ஹீரோயினை ரொம்ப லவ் பண்றேன், நீங்க சீக்கிரமா எனக்கும் ஹீரோயினுக்கும் மேரேஜ் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவோட அப்பாவுமே சரி இந்த ப்ராஜெக்ட் நல்லபடியா முடியட்டும், உங்க ரெண்டுத்துக்கும் நான் சீக்கிரமா மேரேஜ் பண்ணி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோயினை ஒரு சங்கிலியால கட்டி போட்டு வச்சிருப்பான் இல்லையா, அந்த சங்கிலியை பார்த்துட்டு தான் அவன் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் ஹீரோயின் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டர் அதுக்கப்புறம் ஹீரோயினை வந்துட்டு அவனோட வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது சடனா கால் வர டாக்டர் வந்துட்டு நீ இங்கே இரு, நான் வெளில போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளில போயிடுறான். இவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் வீட்டை சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது அங்க நிறைய போட்டோஸ் எல்லாம் கு குடும்பத்தை பத்தி கலெக்ட் பண்ணி வச்சிருப்பான் இந்த டாக்டர். அது எல்லாத்தையுமே ஹீரோயின் பாத்துக்கிறா. அதை பார்த்தோன்னா அவளுக்கு புரிஞ்சிருது டாக்டர் தப்பானவ, கு குடும்பத்தை ஏதோ பண்றதுக்குதான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு அந்த போட்டோஸ் எல்லாம் வீடியோ எடுத்து ஹீரோக்கு அனுப்பலான்னு சொல்லி பாக்குறா. அதுக்குள்ள அங்க டாக்டர் வந்து ஹீரோயினுக்கு மயக்க மருந்து கொடுத்து அவளை மயங்கி வச்சிடுறா. ஹீரோயின் கான்சியஸ் வந்ததுக்கு அப்புறம் கேட்டுட்டு இருக்கா, எதுக்குடா என்ன கட்டி வச்சிருக்க, எதுக்குடா இந்த போட்டோஸ் எல்லாம் வச்சிருக்க, நீ எதுக்கு கு குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க அவன் சொல்றான், இந்த கு குடும்பம் எனக்கு எவ்வளவு பெரிய அநியாயம் பண்ணிருக்குன்னு உனக்கு தெரியுமா, ஹீரோ வந்துட்டு என்னோட அண்ணாதான், உன் அம்மாவால தான் என்னோட குடும்பமே பிரிஞ்சது, உன் அம்மாவை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக எங்க அம்மாவை எங்க அப்பா டைவர்ஸ் பண்ணிட்டாங்க, டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது எங்க அம்மாவுக்கு அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு, நான் இப்படி ஒரு பையன் இருக்குங்கிற விஷயமே எங்க அப்பாவுக்கு தெரியாது, சின்ன வயசுல இருந்து எனக்கு அப்பாவோட அன்பு கிடைக்காம போனதுக்கு முழுக்க முழுக்க காரணம் உன்னோட அம்மா தான், என்னோட அண்ணாவும் உங்க அம்மா தான் வேணும்னு சொல்லிட்டு உங்க அம்மா கூடயே இருந்துட்டான், அப்ப எங்க அம்மா என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கன்னு தெரியுமா உனக்கு, இப்போ நான் வந்துட்டு ஹீரோவையும் அந்த கு குடும்பத்தையும் அழிக்க தான் வந்திருக்கேன், ஹீரோக்கு நீ நான் ரொம்ப பிடிக்கும்ல, உன்னை அவன்கிட்ட இருந்து லைஃப்ல பிரிச்சு நான் எடுத்துக்கணும்னு பார்த்தேன், நான் உன்னை ரொம்பவே லவ் பண்றேன், நம்ம இங்க இருக்க வேண்டாம், நம்ம வேற ஏதாவது கண்ட்ரிக்கு போயிடலாம், நான் உனக்கு நியூ டீடிங் கூட வாங்கி தரேன், நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு தெரியுமா, நீயும் என்ன லவ் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, என்னால இதை பண்ணவே முடியாது, எனக்கு ஹீரோ தான் பிடிச்சிருக்கு, அது மட்டும் இல்லாம கு குடும்பம் நான் வளர்ந்து வந்த குடும்பம், அந்த குடும்பத்தை நீ ரிவெஞ்ச் எடுக்கத நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னு அவன் கடுப்பாய் ஹீரோயினோட அம்மா போட்டோவை கசக்க ஆரம்பிக்கிறான். ஏண்டி நீ என்ன பைத்தியமா, கடைசி காலத்துல உங்க அம்மா உடம்பு முடியாம இறந்தாங்கல்ல, அப்ப எங்க அப்பா என்ன பக்கத்துல இருந்து உங்க அம்மாவை பாத்துக்கிட்டாங்களா, அதுக்காக வந்து நம்ம ரெண்டு ரிவெஞ்ச் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிரெயின் வாஷ் பண்ண பாக்குறான். ஹீரோயின்மே சொல்றதெல்லாம் கேட்க முடியாது, என்ன இங்க இருந்து போக விட்டுரு அப்படின்னு சொல்ல டாக்டர் சைக்கோ மாதிரி பேச ஆரம்பிக்கிறா. இல்ல நான் உனக்கு எங்கேயும் போக விட மாட்டேன், நீ எனக்கு தான் சின்ன வயசுலதான் வந்துட்டு எனக்கு எந்த பாசமும் கிடைக்காம நான் வளர்ந்துட்டேன், இருந்தாலும் சரி இப்போ என்னால உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். அவன் வந்துட்டு டாக்டரை அடிச்சு போட்டு ஹீரோயினை காப்பாத்திடுறான். அப்ப ஹீரோயின் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு டாக்டர் பத்தி தான் சொல்ல வரா. அதுக்குள்ள டாக்டர் வந்து கன்னை வச்சு ஹீரோவை ஷூட் பண்ணிடுறான். ஹீரோ உடனே டாக்டர் அடிச்சுட்டு அவனுமே அங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோட வீட்டுல தான் காட்டுறாங்க. ஹீரோக்கு இப்ப ட்ரீட்மெண்ட் பார்த்து அவன் நல்லதான் இருக்கான் போல. பக்கத்துல இந்த ஜியாங் தான் இருக்கான். நீங்க கான்சியஸ் வந்துட்டீங்களா, நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ கத்த ஆரம்பிக்கிறா, ஹீரோயின் எங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோவோட அப்பா வந்து சொல்றாங்க, உனக்கு எதுக்குடா அந்த பொண்ணு, அந்த பொண்ணு நம்ம குடும்பத்தை அழிக்க வந்திருக்கா, நீ வந்துட்டு ஜியாங்க தான் மேரேஜ் பண்ணிக்கணும், நெக்ஸ்ட் வீக் உனக்கும் ஜியாங்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், நீ மட்டும் ஜியாங்க மேரேஜ் பண்ணிக்கலைனா ஹீரோயின் என்னோட கஸ்டடியில தான் இருக்கா
அவளை நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. இதை கேட்டோன்னு ஹீரோமே ப்ளீஸ் பா அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க, நான் வந்துட்டு ஜியாங்க மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். நெக்ஸ்ட் சீன்ல இந்த ஜியாங் வந்துட்டு அவங்க கஸ்டடியில இருக்க ஹீரோயினை பார்க்க வந்திருக்கா. அவ சொல்றா எனக்கும் ஹீரோக்கும் நாளைக்கு மேரேஜ் ஆக போகுது, எங்க மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் உன்னால எதுவுமே பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஹீரோயினுக்கு இதை கேட்டோன்னு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். சாரி நான் வரக்கு லேட் பண்ணிட்டேனா, இப்ப இந்த ஜியாங்க ஃபாலோ பண்ணிட்டே உன்னை பார்க்க வந்தேன், நாளைக்கு நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நம்ம ரெண்டு பேரும் இங்க இருந்து எங்கேயாவது ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்றான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ வந்துட்டு மேரேஜுக்கு முன்னாடி எல்லாத்தையும் மயக்கம் போட வைக்கணும், அதுக்கப்புறம் ஹீரோயின் கூட ஓடி போலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்றா. அதுக்கு முன்னாடி வைன்ல வந்துட்டு தூக்கு மாத்திரை மிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தாங்க வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாரும் எங்க இருக்காங்கன்னா ஹீரோயினை கிட்னாப் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துலதான் இருக்காங்க. இந்த டாக்டர் இருக்கா இல்லையா, அவன் வந்துட்டு ஜியாங்க பிடிச்சு வச்சுட்டு ஹீரோவோட அப்பா கிட்ட மிரட்டிட்டு இருக்காங்க. நீங்க ஹீரோயினை ஏன் கூட அனுப்பி வைக்கணும், அப்படி இல்லாட்டி நான் ஜியாங்க கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். அப்பா ப்ளீஸ் பா ஹீரோயினை வந்துட்டு அவங்க கூட போக விட்டுறாதீங்க, எனக்கு ஜியாங்க மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு சுத்தமா இஷ்டமே இல்ல, நான் ஹீரோயினை தான் லவ் பண்றேன், நீங்க மட்டும் ஹீரோயினை அவங்க கிட்ட அனுப்புனீங்கன்னா நான் இங்க இருக்கிற எல்லாத்தையுமே கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். அப்போ டாக்டர் சொல்றா நீ வந்துட்டு ஹீரோயினோட லவ்வுக்கு டிசர்வே கிடையாது, சின்ன வயசுல இருந்து யாரோட பாசமும் இல்லாம வளர்ந்தது நான் மட்டும்தான், எனக்கு தான் எல்லாமே வேணும், நீ வந்துட்டு ஹீரோயினை ஒரு பொம்மை தானே பாத்துட்டு இருக்க, ஆனா நான் அவளை எவ்வளவு சின்சியரா லவ் பண்றேன் தெரியுமா, அவளுக்காக நான் யார வேணாலும் கொல்லுவேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ உடனே அவன் கிட்ட இருக்க கண்ணை வச்சு டாக்டரை சுட்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட வந்துட்டு இப்ப நீ ஓகே தானே, எப்படியும் நான் உன்னை வந்து காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு டாக்டர் கூட இந்த மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வருது. அவன் சின்ன வயசுல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான், இவனை எந்த அளவுக்கு லவ் பண்ணிருப்பான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாக்குறா. அப்ப ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவோட அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கா அந்த டாக்டர் வேற யாருமே இல்ல, அவங்க உங்களோட ரெண்டாவது பையன் தான் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோவோட அப்பா ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டாக்டர் பாத்தீங்கன்னா இறந்தே போயிட்டாங்க போல. இப்ப இருந்து ஹீரோவோட அப்பா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ எனக்கு ரெண்டாவது பையன் இருக்கிற விஷயமே எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் சின்ன வயசுலயே அவனை என்கிட்ட கூப்பிட்டு வந்து வச்சு வளர்த்திருப்பேன், என்னோட ரெண்டாவது பையன் வாழ்க்கையில சந்தோஷம்னா என்னன்னே பார்த்ததில்ல, அவனை இப்படி என்னோட கையாலே கொல்ற நிலைமைக்கு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை தூக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கா அப்பா எனக்கு இந்த சொத்து பத்தி எதுவுமே வேண்டாம், இதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, நான் இந்த குடும்பத்தை விட்டு போலான்ட்டு இருக்கேன், என்னால நீங்க சொல்ற பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க முடியாது, நான் ஹீரோயினை தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொல்றான். இப்ப ஹீரோவோட அப்பாவும் வந்துட்டு அவங்க ரெண்டாவது பையன் இருந்தனால திருந்திட்டாங்க. அவங்களுமே வந்துட்டு ஹீரோ கிட்ட உனக்கு என்ன தோணுதோ நீ அதை பண்ணிக்கோ, ஆனா நீ எப்ப வேணாலும் இந்த குடும்பத்துக்குள்ள வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அனுப்பி வைக்கிறாங்க. இதை கேட்டோன்னு ஜியாங் சொல்றா அங்கிள் நீங்க இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, நீங்க ஹீரோவை ஸ்டாப் பண்ணுங்க, எனக்கு மேரேஜ் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை போட்டு ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா ஹீரோவோட அப்பா இது எதுவுமே கண்டுக்கிற மாதிரி தெரியல. அப்போ சின்ன வயசுல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. சின்ன வயசுல வந்துட்டு ஹீரோயினை வந்து அவங்க அப்பா டார்ச்சர் பண்ண வரும்போது ஹீரோ தான் வந்து காப்பாத்தி இருப்பான். இப்ப ஹீரோயினுக்கு அதான் எல்லாமே ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் பிரசன்ட்ல ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ் போறேன்னு சொல்லும் போது ஹீரோயின் தான் வந்துட்டு கிளம்பி ரெடி பண்ணி விட்டுட்டு இருக்கா. ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஒரு டெடியை கிஃப்ட் பண்றான். அதுல பாத்தீங்கன்னா ரிங் இருக்கு. ஹீரோயின்மே என்ன ரிங் அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோ உடனே அந்த ரிங்கை வாங்கி ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோயின்மே அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறான். அவன் உடனே ரிங்கை போட்டு விட்டுறான். ரெண்டு பேத்துக்குமே மேரேஜ் ஆயிருது. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே மாறி மாறி கிஸ் பண்ணி ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இதோட இந்த ட்ராமா ஒரு ஹாப்பி எண்டிங்கா கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா மாதிரி கமெண்ட் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.